பொன்னர் சங்கர். வணக்கம் தம்பிங்களா. இங்க ராக்கி என்ன பாசற எங்க இருக்கு? நான் அவரை பார்க்கணும். ஓ, எங்க ஆசானை பார்க்கணுங்களா? ஓஹோ, அவருடைய மாணவர்களா நீங்க? அதான் அத்தனை பேரை போட்டு இந்த புரட்டுனீங்களா? சரி, தம்பிங்க பேர் என்ன? வாங்க ஆசானை பார்க்கலாம். ஓ, இதோ எங்க ஆசா. மாயவரே வாங்க வாங்க. என்ன ராக்கி அண்ணன், உங்க பாசற படைக்கல சாலையாவே இருக்கு. அப்புறம் என்ன மாயவரே, பகைவர்களுக்கு பாடம் போட்டுறதுக்கு யாகசாலையை வச்சு நடத்த முடியும்? நம்ம பலத்தை காட்டுறதுக்கு படைக்கல சாலை தானே நடத்தணும். அது சரி மாயவரே, 20 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் அரண்மனையை விட்டு போன நீங்க 2 வருஷங்களுக்கு முன்னாடி திரும்பவும் தலைவருக்கு வந்ததா கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் திறந்துட்டு, எங்களை எல்லாம் மறந்துட்டு, எங்கெங்கேயோ போயிட்டு, கடைசியில துறவரத்தையும் திறந்துட்டு மறுபடியும் தலைவருக்கு வந்த காரணம் என்னவோ? அது ஒரு பெரிய கதை. ஆமா, மணியங்குறிச்சியில தாமரை நாச்சியாருக்கும் மசச்சாமிக்கும் கல்யாணம் நடந்த அன்னைக்கே அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டே விரட்டினாங்களே. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியுமா? ஓ, நெல்லியங்கோடம் தாமரநாச்சியை பத்தி கேக்குறீங்களா? ஆமா. ஏய், நிறுத்துறா வண்டியை. நிறுத்துறா. தாமரை நில்லு. இந்த உச்சி வெயில்ல எங்க போயிட்டு இருக்கீங்க? இனிமே நாங்க எங்க வாழ்க்கையை அரிச்சுவடியில இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓ, வாழ்க்கை அரிச்சுவடியிலிருந்து படிக்க பள்ளிக்கூடம் கட்ட போறீங்களா? பள்ளிக்கூடம் கட்டுற அளவுக்கு கொஞ்சம் நிலம் கொடுங்க, அதுல சாகுபடி செஞ்சு நாங்க எங்களை காப்பாத்திக்கிறோம். வாழ்க்கை அரிச்சுவடிய படிக்க பள்ளிக்கூடம் எதுக்கு? பள்ளியார போதாதா? என்ன தாமரை, நான் சொல்றது சரிதானே? என்ன பேச்சு பேசுற? பெத்த தகப்பன பக்கத்துல வச்சுட்டு பேசுற பேச்சாது? என் தந்தைக்கு பிடிக்காத பேச்சா இருக்கலாம், ஆனா என் தாமரைக்கு விருப்பமான பேச்சு இல்லையா தாமரை? என்ன மௌனமா இருக்க? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிறியா? ஆமா, என் மௌனம் இப்பவே உன் மரணத்துக்கு அறிகுறி. வளையல் அணிஞ்ச கைகள்ல வாழைந்து நான் என்ன நடக்குங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். தாமரை வா, இதுதான் நம்ம வாழ்க்கையின் அரிச்சுவடி. தாமரை, நீயும் உன் பைத்தியக்கார புருஷனும் யாருகிட்ட வாழாட்டீங்க? உங்க 2 பேரையும் கண்டம் துண்டமா வெட்டி கழுகுக்கும் நரிக்கும் எரையா போட போற நாள் வரதான் போகுது. அப்ப நீ போடுற கண்ணகி வேஷம் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. வாடா போலாம். போங்க போங்க, எங்க மாமனாருக்கு சோழ மகாராஜா கொடுத்த நிலப்புலங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம்னு சுருட்டிக்கிட்டு எங்களை நடுவழியில நிறுத்தி எரியிற நெருப்புல எண்ணெயா ஊத்துறீங்க. போங்க.
சொத்தை நிலத்தை எல்லாம் பிடிங்கிருக்கலாம். ஆனா என்னோட அப்பா எனக்காக தீர்மானிச்ச இந்த சொத்தை ஒன்ன என்கிட்ட பிடுங்க முடிஞ்சதா? இந்த கொடுமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு பொறுத்துக்க முடியாம தான் காசி ராமேஸ்வரன் தல யாத்திரையில பல வருஷங்களை கழிச்சிட்டேன். ஆமா, அதுக்கப்புறம் நெல்லியங்குடனும் தாமரையும் என்ன ஆனாங்க? அவங்க 2 பேரும் உறையூர் சோழமன்னங்கிட்ட போய் கோலாத்தா கவுண்டர் ஒரு வடநாட்டு காவலாட்சியராக இருந்ததையும் அவருடைய மகன்தான் நெல்லியங்குடங்கிறதையும் சொல்லி உதவி கேட்டாங்க. சோழ மன்னனும் மனமிறங்கி நிறைய நிலங்களையும் நிதியும் கொடுத்துருக்கான். கோல் பிடிச்சி அதிகாரம் செலுத்த வேண்டிய நெல்லியங்கோடன் ஏர் பிடிச்சான். தாமரை நாச்சியா வயலில் இறங்கி நடவு நட்டான். அவங்க விதைச்சதெல்லாம் செழிச்சோங்கி வந்துச்சு. நில புலம் வசதியெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு குன்றுடையான்கிற பேரோட சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா தாமரை தன் சகோதரங்கிட்ட போட்ட சபதத்துக்கு ஏத்த மாதிரி பாவம் அவளுக்கு ஆண் குழந்தையே இல்லையாமே, ஒரே ஒரு பெண் குழந்தைன்னு தான் கேள்விப்பட்டேன். தாமரை நாச்சியார் போட்ட சபதம் பொய்யா போகல. என்ன சொல்றீங்க? நெல்லியங்கோடனுக்கும் தாமரை நாச்சிக்கும் பிறந்து 2 சிங்கக்குட்டி. அதுதான் பொன்னூரும் சங்கரும். நான் வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது உலகத்துக்கே தெரியாது. நீங்க வர்ற வழியில 30 பேர் அடிச்சு துவம்சம் பண்ணாங்களே, அவங்க தான் பொன்னூரும் சங்கர். பொன்னர் சங்கர் கூட ஒருத்த 3வதா இருந்தானே, அவன் சோழந்தோட்டியோட மகன் வீரமலை. ஓ அப்படியா? அதனாலதான் பேர் கேட்டப்போ அவங்க சொல்லல போல இருக்கு. நன்றி. என்னது பெரிய மலை குழந்தை பேத்திங்க கரக விட வராங்களா? அருமையான யோசனை தான். நியாயத்தை மிதிச்சிட்டு நரகத்துக்கு போக சொல்றேன்னு தான் பாக்குறேன். மன்னரே, மசச்சாமியா இருந்த நெல்லியன்கோடன் சோழ மன்னன் தயவால மாட மாளிகையில பெரிய படபலத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை வளர விட்டதே தப்பு. இப்போ அவனை சின்ன மலை குழந்தையோட சேர விட்டா தலையூர் காளி மன்னனுக்கு பேராபத்து. மன்னரே, நான் சொல்றத சொர்க்கம் நரக்கம்னு சொல்லி தட்டி கழிக்காதீங்க. இதுதான் ராஜ யோசனை. ராஜதந்திர யோசனையில நியாயம் தர்மம் பார்க்க கூடாதுதான். அப்பா பராக்கிரமா மன்னா, மாந்தியப்பன் சொல்ற இந்த திட்டத்தை நிறைவேற்றிருவில்ல? நிறைவேற்றிருவோம் மன்னா. ஒவ்வொரு ஆண்டும் 2 கன்னிகழியாத பெண்கள் பெரிய காண்டி அம்மனாகவும் செல்லாண்டி அம்மனாகவும் வேடம் தரித்து ஆற்றில் இறங்குவது போல இந்த ஆண்டு மலைக்கொழுந்தா கவுண்டரின் பேத்திகள் ஆற்றில் கரகமிடப் போகிறார்கள்.